வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. இப்போ உலகம் முழுக்கவே மக்கள் பெருசாக பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறது இதுதான். நம்ம நாட்டில் எடுத்துக்கோங்களேன், 12 வயசு பொண்ணுகளாம் மாரடைப்பு வருது. சின்ன சின்ன பசங்க இந்த மாரடைப்பில் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் இளம் வயது மாரடைப்பு அப்படின்றது சமீப காலமாக ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. இதில் பிரபலங்களும் விதிவிலக்கு கிடையாது, நிறைய பேர் உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த பிரபலங்களோட மரணங்கள் சார்ந்து இந்த மாரடைப்பு நிகழ்ந்து அதுக்கப்புறம் மரணம் சம்பவிக்கிறதா இது சார்ந்து சமீப காலமாக தான் பேச்சுக்கள் பயங்கரமாக எழ ஆரம்பிச்சுது. ஏன்னா போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கும் சடனாக மாரடைப்பு வருது அப்படின்னு கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. குற்றச்சாட்டாக மட்டும்தான் இருக்குது, நிரூபிக்கப்படல. ஓகேவா? அதாவது கொரோனா யார் யாரெல்லாம் தாக்குச்சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதில் நிறைய பேர் தமிழகத்தில் உயிரிழந்திருந்தாங்கள பிரபலங்கள், அவங்க பேரெல்லாம் வச்சு சந்தேகிக்க ஆரம்பித்தாங்க. இதில் இன்னொரு தரப்பு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைங்க இந்த கொரோனா வேக்சின் இருக்குல்ல, இதில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, அதனால தான் இது போல் நடக்குது, சைடு எஃபெக்ட் அதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் நிரூபிக்கப்படலை. இப்போ வரைக்கும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது உலக நாடுகளில். இது ஒரு பக்கம் பெரிய கலைபரமாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, உண்மை என்ன அப்படின்றது சம்மந்தமான ஆய்வு இருக்குல்ல, இது உலக அளவில் இப்போ வேகம் எடுத்திருக்கு. ஏன்னா வேக்சின் அப்படின்றது நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க போட்டிருக்கிறது. அப்போ ஏற்படுற விஷயம் உயிரை எடுக்கவுள்ள தான் மாறுமா, இதை சார்ந்தது அந்த ஆய்வுகள் கண்டக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. சர்வதேச விஞ்ஞானிகள் இருக்காங்களே, இவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த விஷயத்தை பார்க்கலாமே. இந்த கோவிட்-19க்கு பிறகு பார்த்தீங்கன்னா டைப் 2 ஹார்ட் அட்டாக் இருக்குல்ல, இது அதிகமாக பெருகி இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதயம் அதீத அழுத்தத்திற்கு உள்ளாகிறதுனால தான் இந்த ஹார்ட் அட்டாக் வருது. அதாவது ஃபாஸ்ட் ஹார்ட் பீட், லோ பிளட் ஆக்சிஜன் லெவல்ஸ் ஆர் அனிமியா, இது எல்லாமே இந்த இதயத்தை அதீத அழுத்தத்துக்கு உள்ளாக்குற காரணிகளாக இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் கொரோனா தொற்றாளர்கள் இருக்காங்களே, ரெக்கவரே வெளியே வந்தவங்களே சொல்கிறேன், அவங்க கிட்ட தான் அதிகமாக காணப்படுதான் இந்த மாரடைப்பு இருக்கலங்க, ஹார்ட் அட்டாக். இதை பற்றின முழுமையான விளக்கத்தை இப்போ உங்களுக்கு தொகுப்பு மூலமாக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த தொகுப்பு ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் மாரடைப்புனா என்னன்ற முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உஷாராக இருக்கலாம். ஆக்சுவலி இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிஷன். என்ன நடக்கும் அந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கான ரத்த ஓட்டம் இருக்குல்ல, அது தடைபட்டு இருக்கும். இந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் கடத்தி கொண்டு போகப்படுதுல, அந்த நேரத்தில் தடைபட்டு இதய தசை இருக்கு பாருங்க, இது அப்படியே மெல்ல மெல்ல இறக்க ஆரம்பிக்கும். இந்த இறக்குற ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இந்த முதலுதவி ஏதாவது பண்ணி நாம் அவங்கள காப்பாற்ற முற்படும் போது இந்த தசைலாம் இருக்கு பாருங்க, சேதம் அடைகிற உள்ள இறந்துகிட்டு இருக்க அந்த தசைலாம் அதை ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். சரி பண்ண முடிஞ்சு நாம் கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உயிரை காப்பாற்றலாம். அப்படி கொஞ்சம் அந்த கோல்டன் டைமை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. முன்னெல்லாம் வயசாயிடுச்சுன்னா இந்த இணை நோய்கள் சார்ந்து மாரடைப்புன்ற ஒன்று வரும் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த தலைமுறையில் எடுத்து பாருங்க, இள வயது மாரடைப்பு தான் அதிகமாக பார்க்கப்பட்டு இருக்கு. இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. ஆனால் டாக்டர்ஸ் என்னென்ன விஷயத்தெல்லாம் இதுக்கான காரணங்களா, இந்த இள வயது மாரடைப்புக்கான காரணங்களா சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற, இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் வேற. முழுக்க முழுக்க ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் போயிட்டு இருக்குமே. அண்ட் ரெண்டாவது டயட், இது அப்படியே மாறி இருக்கு இந்த ஜென்ரேஷனில். அண்ட் ஜெனட்டிக் இஷ்யூஸஸ், இந்த மூணுமே முதன்மை காரணமாக பார்க்கப்படுது. ரெண்டாம் பட்ச காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இள வயது மாரடைப்பு ஏற்படுறதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எதுக்காக ஏன்னு சொல்லிட்டு பல நாடுகளில் இப்போ இருக்க ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இள வயது மாரடைப்புகள் அதிகம் இந்த 3 ரீசன்ஸால. இது பத்தாதுன்னு இந்த கொரோனான்ற ஒரு பெரிய தலைவலி வந்து இந்த போஸ்ட் கோவிட்ல அதிகப்படியான இள வயது மாரடைப்புகளையும் இப்போ பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. பிரச்சனைகள் மனுஷ குலத்துக்கு குறைய மாட்டுது, நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டே இருக்கு. இந்த மாரடைப்புக்கான அறிகுறிகள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்தா தான் நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆக முடியும். ஆனால் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம பொதுவாக டாக்டரை பார்க்க போகிறப்ப நமக்கு உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை அவர்கிட்ட கன்வே பண்ணுவோம். அவர் ஏதோ ஒரு நோய் தாக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சில அறிகுறிகளை லிஸ்ட் பண்ணுவார். ஆனால் நம்மளோட ஜென்ரலான சைக்காலஜி என்ன, அவர் சொல்கிற எல்லா பிரச்சனைகளும் நமக்கு இருக்கா மாதிரியே நினச்சிப்போம். இதே கண்ணோட்டத்தில் இதை பார்க்காதீங்க, இந்த டிஸ்க்ளைமரை கொடுத்துட்டு இந்த அறிகுறிகளை ஆரம்பிக்கிறேன். மார்பு அண்ட் கைகளில் ஒரு அழுத்தம், இல்லைனா ஒரு விதமான இறுக்கம், அப்படி இல்லைனா ஒரு வலி உணர்வு ஏற்படுமாங்க. அந்த வலி உணர்வு அதே இடத்துல செட்டில் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சம் மேல் நோக்கி வந்துக்கிட்டே இருக்குமா. அதாவது கைகள்லேயோ மார்புலேயோ ஏற்படுற வலி தோள்பட்டை, கழுத்து, வாய்த்தாடை வரைக்கும் வருமா. அது இன்னொரு அறிகுறி, கண்டிப்பாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க,
வயிற்று வலி கூட ஏற்படுமாங்க சில ரேர் கேசஸில். மாரடைப்புக்கான அறிகுறிகளில் இந்த விஷயம் கூட உள்ளவர் தான். குமட்டல், அஜீரணம் முக்கியமானதாக சொல்கிறாங்க. மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுமா, குளிர் வியர்வை. அதாவது ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. ஜிம்மில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவாங்க, ஒரு ஏசி ரூமில் அமர்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏசி இருக்கும் போதே பயங்கரமாக வியர்க்கும் அவங்களுக்கு. குளிர் சூழல் நிலவும் போதும் வியர்க்கும். இது எல்லாம் ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகளாம். மயக்கம், சோர்வு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக்ஸ். இதில் டாப்பில் இருக்கிறது ஹை பிளட் ப்ரெஷருங்க. பிபி ஏற்றாமல் இருந்தாலே ஆயுட்காலத்தை நீட்டிக்கலாம் போல இருக்கு. ரெண்டாவது கொலஸ்ட்ரால். மூணாவது ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ கன்சம்ஷன். நாலாவதா ஒபிசிட்டி. எந்த அளவுக்கு உடம்பு பெருத்துக்கிட்டு போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு நோய் தாக்கங்கள் ஏற்படுற வாய்ப்பு ரொம்ப அதிகம். மாரடைப்புன்ற விஷயத்தில் மட்டும் நான் சொல்லலை, பருமனா இருந்தாலே பிரச்சனை தான். இருக்கிறதுனால உங்களை குத்தம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் தேகத்தை கொஞ்சமாச்சும் மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். பலருக்கு அட்வைஸ் பண்ணுறது வேறு, அந்த அட்வைஸ் படி நாம் வாழ்கிறது வேறு. ஏன்னா நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கோம், அவங்க பாடியை சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஆனால் பிறருக்கு அட்வைஸை பயங்கரமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த தப்பை பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா நாளைக்கு நாமளும் இந்த பட்டியலுக்குள்ளே வருவோம். ஸோ ஒபேசிட்டி அப்படின்றது மிகப்பெரிய தலைவலி, அதை புரிஞ்சுக்கிறது நல்லது. மாரடைப்பில் வினோதமான பல விஷயங்களும் இருக்குங்க, நான் அதையும் சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டு முடிச்ச பிற்பாடு இப்படி இல்லாமப்பா நடக்குது உலகத்தில் அப்படின்ற ஆச்சரியம் உங்களுக்கே பிறக்கும். கார்டியோவாஸ்குலர் டிசீசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் தென்படுறது கிடையாது. இதே மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஆண்களுக்கு ஒரு விதமான அறிகுறிகளும் பெண்களுக்கு ஒரு விதமான அறிகுறிகளும் ஏற்படுமா. ஆணுக்கு ஏற்படுறது லிட்ரலாக 100% அப்படியே பெண்களுக்கு ஏற்படும் சொல்ல முடியாது. இதையும் ஆய்வின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ஏசிம்டமேட்டிக் கேசஸ் பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இந்த கொரோனா வைரஸ் சார்ந்த கான்டென்ட்ஸில். அதாவது தொற்று ஏற்பட்டிருக்கும், ஆனால் அவங்களுக்கு அறிகுறியே வெளியே தென்படாது. இதே மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு அறிகுறியே தென்படாமல் திடீர்னு மாரடைப்பு வரும், திடீர்னு இறந்துருவாங்க. இந்த விஷயம் நிறைய நடக்குதான். கிட்டத்தட்ட 25% பேருக்கு அறிகுறியே தென்படுறது இல்லையா, டைரக்டா அட்டாக் தான். மூணாவது ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு தகவலுங்க இது. இதுவும் ஒரு சில ரிசர்ச் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது தான். திங்கட்கிழமை காலையில மாரடைப்பால இறக்குறவங்க எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கா. ஏன்னா நம்ம சாட்டர்டே சண்டே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். திங்கட்கிழமை என்ன நினைப்போம், காலையில் எழுந்ததும் ஒன்று வேலைக்கு போகணும், இல்லைனா ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். நம்ம தொடர்ந்து ரொட்டீனா செய்யற வேலையை செய்யறதுக்கே யோசிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா முத நாள் இல்லையா, கொஞ்சம் கடுப்பாகும். அந்த மனப்பிறழ்ச்சி இருக்குல்ல, இது சார்ந்து கூட இந்த மாரடைப்புகள் வருமாங்க. ஸோ மாரடைப்புக்கு உகந்த நேரம் காலமாக பார்க்கப்படுறது திங்கட்கிழமை காலையிலையா. நாலாவது வினோதமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிமையில் பல பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா தனிமையில் இருக்கிறப்ப உங்கள் மனசில் இருக்கிற ஒரு சில பாரங்களை இறக்கி வைக்க ஆள் இல்லாமல் இருக்கும். ஃபோன் பண்ணி பேசலாம் பார்த்தா மேபி நாட் ரிச்சபிளாக இருந்திருக்கும், ஃபோன் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. தனிமையில் இருக்க நீங்கள் உங்கள் மனசை போட்டு அப்படியே அழுத்திக்கிட்டே இருப்பீங்களே, அது கூட மாரடைப்புக்கு ஒரு காசாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது உச்சகட்ட சந்தோஷம், உச்சகட்ட சோகம். இதுவும் மாரடைப்புக்கு பிரதான காரணமாக. இந்த சினிமா படங்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அவருக்கு இதய பிரச்சனை இருக்குது, அதனால் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய செய்தியை சொல்லாதீங்க, ரொம்ப துக்கப்படக்கூடிய செய்தியை சொல்லாதீங்க, பார்த்துங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாம் உண்மையாங்க, மருத்துவர்கள் சொல்கிறது இதே தான். குறிப்பாக அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு சிலர் ஆர்வ மிகுதியில் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிவிடுவாங்க. அந்த பிறந்த நாள் இறந்த நாளாக ஒரு சிலருக்கு மாறி இருக்கு. காரணம், இது போல் உச்சகட்ட சந்தோஷம், உச்சகட்ட அதிர்ச்சி, உச்சகட்ட சோகத்தை அவங்களால தாங்க முடியாமல் போகிறது தானா. இதில் ஆறாவது முக்கியமான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் பல முறை இந்த டயட் சோடாலாம் இருக்குது பாருங்கள், இது யார் யாரெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கான். என்னப்பா ஃபுல்லாக பிரச்சனையாக சொல்லிக்கிட்டு இருக்க, இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், அந்த ஐடியாஸை கூட நாங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு கேட்குற நல்ல உள்ளங்களுக்காகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபுல்லாக மனசில் ஏற்றுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண பாருங்கள். ப்ராசஸ்டு ஃபுட் இருக்குல்ல, அதை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னு சொல்லுவோம், அதை சாப்பிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க. ரெண்டாவது, உடற்பயிற்சியை தினமும் பண்ணுங்க. இந்த சீசனல் பேஸில் ஒரு சிலர் பண்ணுவாங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை, ஏதோ வீக்லி ஒன்ஸ்ன்ற மாதிரிலாம் ஒரு சிலர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு பார்த்தேன் ஆரோக்கியமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னுவாங்க. நாம் எக்ஸ்டர்னல் பாடி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இன்னர் பாடியவும் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ உடற்பயிற்சி அப்படின்றத தினமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க. காலையில் எழுந்ததும் பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம் பார்த்தீங்களா, நாம் விருப்பமெல்லாம் செஞ்சுட்டே இருப்போம் அந்த வேலையை, அது ஒரு ஹேபிட் நம்ம லைஃப்பில். அதே போல் உடற்பயிற்சியை ஹேபிட்டாக மாற்றுங்க. மூணாவது, கெட்ட பழக்கங்களை தவிர்க்கிறது நல்லது. மது, புகையிலை, எந்த ஃபார்மில் புகையிலை இருந்தாலும் அது வேண்டாம். நாலாவது, அடிக்கடி சுகாதார சோதனைகள் பண்ணுறது ரொம்ப நல்லது, உங்கள் உடல் சார்ந்து சொல்கிறேன். அஞ்சாவது, மன அழுத்தத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைங்க. எப்படிப்பா குறைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா,
ஒருத்தரோட சூழ்நிலைகளை பொறுத்தது அது. இப்போ எனக்கு மன அழுத்தம் ஏற்படுதுன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன், ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் கீழே வந்துடும். இல்லைனா இசையை பயங்கரமாக ஸ்லாகிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேன், எனக்கு மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். இல்லையா நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன், சிம்பிள், அவ்வளோதான். இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். இதில் பல பேருமே சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு. மேபி உங்களுக்கு அது கை கொடுத்தா ட்ரை பண்ணலாம். 6வது, இந்த மாரடைப்பு சம்பந்தமான அறிகுறிகள்னு முதல்ல லிஸ்ட் போட்டோம் பார்த்தீங்களா, இது மேலே ஒரு கண்ணு நீங்கள் எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது. இந்த அறிகுறிகள் சார்ந்து உங்களுக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை உடம்புல ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.